ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2011 டு 2020 வரை இருக்கிற ஜியாகிரஃபி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. கங்கை டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம். ஆன்சர் பார்த்திங்கன்னா விசிறி வடிவ டெல்டா. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? ஆன்சர் கோதுமை. அடுத்த கொஸ்டின், உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது டேஸ் ஆகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா வாழிடங்களை மாற்றம் செய்யும் மனிதனின் நடவடிக்கைகள். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ப்ளூவியோமீட்டர் எதனை அளக்க பயன்படுகிறது? மழை. அடுத்த கொஸ்டின், சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வானியல் அலகு. அடுத்த கொஸ்டின், கடல் நீரின் உவர்ப்பியம் அதிகம் காணப்படும் அச்சப்பகுதி 20 to 30 டிகிரி. டேஸ் மஞ்சள் நிறமுடைய தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா லிமோனைட். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் எந்த பிரதேசம் அதிக அளவில் காடுகளின் பரப்பளவை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் தீபகற்ப பீடபூமி. அடுத்த கொஸ்டின், கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் எவ்வளவு? 2695 மீட்டர். நெக்ஸ்ட்டு, பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவா. அடுத்த கொஸ்டின், மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படும் உலோகம் காப்பர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உயிரின பரவலில் அதிக சிறப்பிடம் நிறைந்த பகுதி எது அப்படின்னா ஈரநில பகுதிகள் வெட்லேண்ட்ஸ். உலக ஈரநில தினம் எப்போன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநில பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. உணவு மற்றும் தண்ணீர் எது வரும்? திரவ சாதனம் வழி கடத்துதல். அடுத்த கொஸ்டின், அடுத்து கொசு மற்றும் ஈ பார்த்திங்கன்னா கடத்தி வழி கடத்துதல். அடுத்து துணி மற்றும் ஊசி பொருள் வழி கடத்துதல். அடுத்து எச்சில் அல்லது சளித்துளி மற்றும் தூசினா காற்று வழி கடத்துதல். ஆன்சர் பார்த்திங்கன்னா சி 3, 4, 1, 2. அடுத்து போலோமீட்டரை பயன்படுத்தி இதனை அளவிடலாம். வெப்ப கதிர்வீச்சு அளவிடும் மீட்டர் என்னது பார்த்திங்கன்னா போலோமீட்டர். நெக்ஸ்ட்டு, பின்வரும் சுரங்கங்களில் எங்கு தரமான கொக்கி நிலக்கரி கிடைக்கிறது அப்படின்னா ஜார்யா. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மேற்கு கடற்கரையின் மிகப்பெரிய துறைமுகம் எது அப்படின்னா மும்பை துறைமுகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜீலம் நதி உற்பத்தியாகும் மாநிலம்? ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்து பொறுத்துக. காதர்ங்கிறது புதிய வண்டல் மண். பாங்கர்னா பழைய வண்டல் மண். ரேகூர் அப்படின்னா அயன சொர்ணோசம். உஷார்னா உவர் மண். ஆன்சர் பார்த்திங்கன்னா 3, 4, 2, 1 ஏ. அடுத்த கொஸ்டின், மத்திய நீர்வழி போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் உள்ள இடம்? நொய்டா. நெக்ஸ்ட்டு, எந்த பறவையின் பெயர் பயர்ஃபாக்ஸ் என்ற மென்பொருளுக்கு பெயர் சூட்ட பரிந்துரைக்கப்பட்டது? ஃபீனிக்ஸ். நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் முதல் தீவு மாவட்டம் எது? மஜூலி. அடுத்த கொஸ்டின், ரீம் அலகை பயன்படுத்தி அளக்கப்படும் பொருள் எது? பேப்பர். நெக்ஸ்ட்டு, லத்தீன் மொழியின் ஸ்னோ ஒயிட் என்ற சொற்றொடரை தழுவிய பெயரை கொண்ட தோல் பராமரிப்பு பிராண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிவ்யா. நெக்ஸ்ட்டு, மேட்ச் கொடுத்துருக்காங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா 2 துணைக்கோள். வியாழனுக்கு தான் இருக்கிறதுல அதிகமான துணைக்கோள் 63. அடுத்து சனி பார்த்திங்கன்னா 60.
யுரேனஸ் 27. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 4, 3, 1, 2. நெக்ஸ்ட்டு 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சிறுபிளவு ஆண்டு. நெக்ஸ்ட்டு நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா சகாரா பாலைவனம். உத்கல் சமவெளி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா ஒடிசா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 0 டிகிரி தீர்க்கரேகையும் 0 டிகிரி அட்சரேகையும் காணப்படுவது தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. அடுத்த கொஸ்டின் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் பார்த்திங்கன்னா சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின் சடுதி மாற்ற கோதுமை வகை எங்கன்னா சார்பாதிஸ் சொனோரா. அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை டேஸ் வழியாக செல்கிறது. மிர்சாபூர். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலகாபாத் வழியாக அருகிலுள்ள மிர்சாபூர் வழியாக செல்கின்றது. நெக்ஸ்ட்டு மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேகாலயா. நெக்ஸ்ட் கொஸ்டின் மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் பார்த்திங்கன்னா ஜபல்பூர். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் காண்ட்லா. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினில் மும்பை துறைமுகமா ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து காண்ட்லா கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாச்சிலிருந்து தோன்றும் நதி பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா. நெக்ஸ்ட்டு பறவை பாதை டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம் எதுனா மிசிசிப்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கரிசல் மண் எனப்படுவது ரீகர் மண். நெக்ஸ்ட்டு 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா மக்கள் தொகை அளவு என்ன அப்படின்னா 1210 மில்லியன். நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றில் தவறான கூற்றுகளை காண்க. மிகை மக்கள் தொகையின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலா நீரிழிவு கூடும். இது தவறு. நெக்ஸ்ட்டு மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலைவீத தண்ணீரளவு குறையும். இது கரெக்டு. நீர்நிலைகளின் தரக்குறைவுக்கு நகரமயமாதலும் தொழில்மயமாதலும் காரணமாகும். இதுவும் சரி. 4th பார்த்திங்கன்னா நீர்நிலைகளின் தரக்குறைபாட்டிற்கு நகரமயமாதலும் தொழில்மயமாதலும் காரணமல்ல. இது தவறு. ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 4 தவறு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.